தலானன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வீடியோஸ் தொலைதூர கல்வி வீடியோஸ். நம்முடைய தலானன் யூடியூப் சேனலில் அழகப்பா யூனிவர்சிட்டி சேர்ந்த மாணவர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, சார் என்னுடைய ஐடி கார்டு மிஸ் ஆகிட்டு அதை நான் எப்படி சார் நான் திரும்ப அதை டவுன்லோடு பண்ணிக்கிறது, இல்லை அதை நான் டூப்ளிகேட் ஐடி கார்டு எப்படி சார் வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாணாக்கர் கேட்டிருந்தார். அந்த மாணாக்கருக்கான வீடியோ தான் இது. டூப்ளிகேட் ஐடி கார்டு டவுன்லோடு, ஹவு டு கெட் டூப்ளிகேட் ஐடி கார்டு, அதை தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஐடி கார்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஐடி கார்டு நீங்கள் இப்போ நியூ அட்மிஷன் போட்டிருக்கீங்க, ஐடி கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்கை கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ஹவு டு டவுன்லோட் ஐடி கார்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ மாணாக்கர்கள் பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் ஐடி கார்டு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காமனான ஒரு தகவலை நாங்கள் இங்கே சொல்லிட முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அழகப்பா யூனிவர்சிட்டி அட்மிஷனை பொறுத்தளவில் அந்த ஐடி கார்டு வாங்குறது பார்த்தீங்கன்னா இங்கே அட்மிஷன் நம்ம எங்கே போடுறோமோ அதை பொறுத்து அந்த ஐடி கார்டு வாங்கக்கூடிய முறைகள் மாறுது. அதனால் இந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே அட்மிஷன் போட்டார், அவரை எப்படி அட்மிஷன் போட்டார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கான அந்த ஐடி கார்டை வாங்குறதுல நாம் அதுக்கான வழிமுறைகளை கரெக்டாக சொல்ல முடியும். பொதுவாக அழகப்பா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் அப்போ என்னென்ன ப்ராசஸ் சார் இருக்குது, நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ என்ன மெத்தடில் சார் அட்மிஷன் போட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அழகப்பா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை அட்மிஷன் போடுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டியில் போய் மாணாக்கர்களே நேரடியாக போய் அட்மிஷன் போடுறது. இது யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி, புதுக்கோட்டை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் போய் நேரடியாக அட்மிஷன் போடுவாங்கள்ல, அது பேர் தான் டைரக்ட் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ். இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் போய் நேரடியாக அட்மிஷன் போடுவாங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த மூலையிலையோ எங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் தனக்கு அழகப்பா யூனிவர்சிட்டி வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆன்லைனில் போயிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு நேரடியாகவே அவரே யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அட்மிஷன் அவர் போட்டிருப்பார். இது 2வது முறை. 3வது முறை ஒன்று இருக்குது. அது என்ன சார் அப்படின்னா, அது ஸ்டடி சென்டர். அழகப்பா பல்கலைக்கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தொலைதூர கல்வி மையம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டடி சென்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மூலம் தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த கோர்சஸ்க்கு மாணாக்கர்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அட்மிஷன்ஸை நம்முடைய பல்கலைக்கழகங்களுக்கு மாணாக்கரிடம் அட்மிஷனை பெற்றுக் கொடுப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட். இந்த 3 மெத்தட்லையும் ஐடி கார்டு பெறக்கூடிய முறைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணாக்கர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான முறைகள் இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பல்கலைக்கழகத்திலே நேரடியாக அட்மிஷன் போட்ட மாணவர்களுக்கான அந்த முறையை முதல்ல பார்க்கலாம். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் நேரடியாக தொலைதூர கல்வியில் போய் அட்மிஷன் போட்டிருந்தார் அப்படின்னா, அந்த மாணாக்கர் அவருடைய ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஐடி கார்டை அவர் வாங்கணும் அப்படின்னா அவர் ரொம்ப ஈஸிங்க. அவருக்கு ஆகக்கூடிய செலவு மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாங்க. அவருக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 ரூபாய், ஒரு 200 ரூபா வேணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த 200 ரூபாய்க்கு அவர் நேரடியாக பல்கலைக்கழகத்துக்கே போய் அவர் ஒரு டிடி எடுக்கணும். பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு டிடி எடுக்கணும். அந்த டிடி பார்த்தீங்கன்னா அது கூட இவர் வைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இவருடைய ஆதார் கார்டு ப்ளஸ் ஏற்கனவே இருந்த ஐடி கார்டுடைய ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை சார் ஜெராக்ஸ் கூட கிடையாது, ஒரிஜினல் எல்லாம் தொலைஞ்சிருச்சு, ஜெராக்ஸ் இல்லைன்னு சொன்னாச்சுன்னா நோ ப்ராப்ளம். ரிஜிஸ்டர் நம்பர், அந்த ரிஜிஸ்டர் நம்பர், ஒரு 200 ரூபாய்க்கான டிடி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸு, இதை எல்லாத்தையும் அவர் வச்சு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா உயர்திரு இயக்குனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இயக்குனருக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் இவர் கன்சிடர் பண்ணி எழுதி இதை பல்கலைக்கழகத்தில் போய் அவர் நேரடியாக கொடுத்தாலும் சரி, இல்லை அவரால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கார், அவரால் கொடுக்க முடியாதக்கூடிய ஒரு சூழல் அவர் இருந்தாலும் கூட அதை அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தபாலில் அனுப்பி வச்சாலும் பரவாயில்ல, எதில் அனுப்பி வச்சாலும் பரவாயில்ல, பல்கலைக்கழகத்தில் நேரடியாக அவருக்கு தேவையான அந்த டூப்ளிகேட் ஐடி கார்டு மாணவருக்கு நேரடியாக அவருடைய வீட்டுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். இது யாருக்கு அப்படின்னா, பல்கலைக்கழகத்திலிருந்து கண்டிப்பாக நேரடி அட்மிஷன் போட்டவங்க தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் அவர் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதில் அவர் அட்டாச் பண்ணியிருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஐடி கார்டு ஜெராக்ஸு, ஒரு லெட்டர், 200 ரூபாய்க்கான ஒரு டிடி, இவ்வளோ விஷயத்தை இங்கே வைக்கணும். இந்த டிடி பார்த்தீங்கன்னா 200 ரூபா டிடியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த டிடி யார் பேருக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைரக்டருங்கிற பேருக்கு டிடி எடுக்கணும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய தபாலை நேரடியாக அனுப்புதா இருந்தால் நீங்கள் அனுப்பி வச்சா போதும். இப்போ அடுத்த முறையில் எப்படி ஐடி கார்டு வாங்குறத பார்க்கலாம். 2வது முறையில் அட்மிஷன் போட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், இணையதளத்தின் வழியாக அட்மிஷன் போட்டவங்க தான் 2வது வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்க. அவங்க எப்படி ஐடி கார்டு வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கர் இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு 2 வரி பார்த்துக்கலாங்களா.
திருநெல்வேலியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாலே சக்ஸஸ்னாலே உங்களுக்கு டிகிரி வாங்குறதுக்கு கேரண்டியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கர் இன்ஸ்டியூட், சங்கர் டிஸ்டன்ஸ் காலேஜ். இவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸில் உள்ள எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ்டு கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலேருந்து என்னென்ன கோர்ஸ் நடக்குதோ அதை யூனிவர்சிட்டியோட ஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு முழுக்க சர்வீஸ் மைண்டோட செஞ்சுட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் பண்ணிடுவாங்க, டெலிகிராம் ஒரு லிங்க் இருக்குது. நம்ம யூடியூப் தொடர்பில் வந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படி நம்முடைய மாணவர்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்முடைய சங்க தொழில்துறைகளை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. இந்த முறை மிக அதிக அளவான மாணவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு நம்மளுடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அல்லது வேறு பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய சங்கர் தொலைதூர கல்வியை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அட்மிஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பாடத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்போம். இப்போது நம்ம அடுத்த 2வது அட்மிஷன் போட்ட மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அட்மிஷன் போட்டவங்க. நீங்கள் ஆன்லைனில் அட்மிஷன் போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் இப்படி தான் ஒரு லாகினில் போய் உங்களோட அட்மிஷனை போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் அட்மிஷன் போடும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியும் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க. அதனால் அந்த மெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டு அதை கொடுத்து நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரியான ஒரு டாஸ்பேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த டாஸ்போர்டை கிளிக் ஆனீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஐக்கான் வரும். அந்த ஐக்கானில் பார்த்தீங்கன்னா 3வது ஐக்கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஐடி கார்டு. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடி கார்டு வந்து ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். அதில் பிரிண்ட் ஐடி கார்டு, பிரிண்ட் பிடிஎஃப்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐடி கார்டை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மாணவர்களுக்கு தேவையான உங்களோட டூப்ளிகேட் ஐடி கார்டை நீங்களே வாங்கிக்கலாம், நீங்களே அதை எடுத்துக்கலாம், அதை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் 2வது அமைப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன் போட்ட மாணவர்களுக்கான டூப்ளிகேட் ஐடி கார்டு பெறுவதற்கான வழிமுறை. கடைசியாக 3வதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ரெகக்னைஸ்டு சென்டரில் அட்மிஷன் போட்ட மாணவர்களுக்கான ஐடி கார்டை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த 3வது டைப்பில் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீங்கள் வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சென்டரில் நீங்கள் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு அட்மிஷன் போட்டு முடிச்சோன்னே பல்கலைக்கழகத்திலேருந்து உங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி கார்டில் உங்கள் பேர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய சப்ஜெக்ட்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், உங்கள் மேலே எல்லா டீட்டெயிலும் போட்டு வச்சு உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஐடி கார்டு உங்களுக்கு மிஸ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் படித்த அந்த மையத்தை போய் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த மையமே அவங்களுக்குன்னு ஒரு லாகின் இருக்குங்க. அந்த ஸ்டடி சென்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னு ஒரு லாகின் இருக்கும். அந்த லாகினில் போய் அவங்க உங்களுடைய ஐடி கார்டை எடுத்து மாணவர்களுக்கே வந்து அவங்களே வந்து உங்களுக்கு அது பிரிண்ட் அவுட்டாவோ அல்லது பிடிஎஃபாவோ உங்களுக்கு அவங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் இந்த 3 முறையில் தான் மாணவர்கள் வந்து தங்களுடைய அந்த தொலைந்து போன ஐடி கார்டையே லாஸ் பண்ண ஐடி கார்டை வந்து பெற முடியும். அதனால் வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மாணவர் முதல் இருக்கக்கூடிய மாணவர் 3ஆம் முறையிலும் பெற முடியாது. நம்ம சொன்ன ஸ்டெப்பாக நீங்கள் எந்த லைனில் இருக்கீங்களோ அதை பொறுத்து மாணவர்கள் உங்களுடைய ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தலானன் யூடியூப் சேனல், அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். நன்றி.